பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னத்திலே வாக்குகள் சேகரிக்க இது தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பெண்ணெடுத்து இந்த நாட்டிலே முதலமைச்சராக ஒருவர் நீட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் அது தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பெண்ணெடுத்த எனது சம்பந்தியை முதலமைச்சராக கொடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் நாடு நலம் பெற நல்லாட்சி நடத்திட உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே கேட்டு அண்ணன் தொல் திருமாவளவனோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமலையா செய்ய வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இல்லாத வெளிகளுக்கு கண்டுகளுக்கு போய்க் கொண்டிருக்கும். வெற்றி 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 என்ற முழக்கத்தோடு கடன் போல் கட்டிக்கொண்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வன்னி அரசு அவர்களுக்கு வாக்குகளை சேகரிக்க இதோ சாரம் கிராமத்திலே வீதி வீதியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் எங்கும் பானை எதிலும் பானை. நம்முடைய பாட்டம் பாட்டி மூட்டம் பூட்டி அனுபவித்தது பானை. பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். தண்ணி கொண்டு சென்றதும் பானை, கல்வி கொண்டு சென்றதும் பானை, சோறு கொண்டு சென்றதும் பானை, பூர்வீக குடிகள் நாம் அனுபவித்ததும் பானை. பானையே பானை 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 எப்பொழுதும் பானை என்றும் பானை எதிலும் பானை. பானை தண்ணீர் தான் இந்த வெயிலு கூட வருவது. உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானை சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் இந்த தொழிலுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்களும் இந்த ஒன்றியத்துடைய வழக்கூர் ஒன்றியத்தினுடைய செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் டி சொக்கலிங்கம் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடத்திலே வாக்குகள் சேகரிக்க உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் எங்கும் பானை எங்கும் பானை எப்போதும் பானை என்பதும் பானை உறுதியும் பானை. பானை சின்னத்திலே முத்திரையிட்டு அண்ணன் வன்னி அரசு அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இது தொல் திருமாவளவன் அவர்களும் அவர் துரை ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அண்ணன் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்திலே அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சிம்ம சொற்பதமாக விளக்குகின்ற 2 சிறுத்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய நாயகர்கள் இந்தியாவினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திலே உருவாக்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் உங்களிடத்திலே பானை சின்னத்திலே வாக்குகள் சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் அண்ணன் வன்னி அரசு அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்குகள் சேகரிக்க அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் துரை ரவிக்குமார் அவர்களும் சேகரிக்க இது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்தில் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் நாடு நலம் பெற நல்லாட்சி மலர்ந்திட உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திற்கு முத்திரையிடுங்கள். தமிழகத்தின் முதல்வராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் உயர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதோ அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்துவிட்டு இந்த மக்களுக்காகவே பணி செய்கின்ற உயிரோடு வாழும் 2ஆம் அம்பேத்கர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்திலே வாக்குகள் சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். வன்னி அரசு அவர்கள் வெற்றி வேட்பாளராக அறிவித்து தமிழ் போராடு தமிழ் தேசிய போராடு இந்த நாட்டுக்காக உழைத்தவர் தமிழ் மொழிக்காக உழைத்த அண்ணன் வன்னி அரசு அவர்களுக்கு பானை சின்னத்திலே புத்தியை கேட்டு இது அண்ணன் இந்த சமூக போராடி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தாய் சிறுத்தை எங்களெல்லாம் லோக்கல் மைக் ஹலோ ஹலோ முன்னாடி வாங்க. ஹலோ லேடிஸ் முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி அப்படியே நிறுத்திடா. வந்து அப்படியே பண்ணுறா. கொஞ்சம் முன்னாடி வாங்க.
தம்பி தம்பி அந்த 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 ஜேசிபி இருக்கு பாருங்க. பூ அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பேக்கில் எடுங்க. ஜேசிபியை கொஞ்சம் பேக்கில் எடுங்க தம்பி. கொஞ்சம் பேக்கில் எடுங்க. ஜனவரி கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் முன்னால வாங்க. வாங்க ஜேசிபி நான் கொஞ்சம் பின்னால போங்க தம்பி. கேளு நமது சின்னம் நமது சின்னம். ரொம்ப டைட்டா நிற்கிறாங்க. அப்படி இந்த கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அது லேடிஸ் கொஞ்சம் இடிங்க. அவங்க ரொம்ப டைட்டா நிற்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் தாராளமா இல்லைங்க. இப்படி தள்ளி வாங்க. இந்த பக்கம் வாங்க. கொஞ்சம் இந்த பக்கம் நீங்க வாங்க. முன்னால வாங்கம்மா. முன்னால வாங்க. கொஞ்சம் லேடிஸ் முன்னாடி அப்படியே தம்பி தோழன் அப்படியே பின்னால வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தம்பி கொடியை கொஞ்சம் தாழ்த்தி குடிங்க. பேச வரணும். கொடியை கொஞ்சம் தாழ்த்தி குடிங்க. ஹலோ தம்பி, நான் இப்ப பேச போறேன். கொடியை இப்ப தாழ்த்தி குடிங்க. உங்களுக்கு கேமராவில் மறைக்க பாருங்க. அங்க இருந்து எடுக்கிற கேமரா மறைக்க பாருங்க. கொஞ்சம் பேசுறத தாழ்த்தி குடிங்க. கொஞ்சம் இறக்கி பிடிங்க தம்பி. அந்த கொடி தான்ப்பா. கொஞ்சம் கொடி கொஞ்சம் ஒண்ணு ரொம்ப தூரம் பிடிங்க. இறங்கி பிடிங்க. இது என்ன பேச? அது என்ன வெளி தீர்த்தமலைக்கு நன்றி. திமுக மாவட்ட பிரதிநிதி கோயம்பேடு ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. பேச பேச தொடங்கின பிறகு மாலை போடக்கூடாது, கோஷம் போடக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த பூ பேப்பர் பூ அடிக்காதீங்க. கொஞ்ச நேரம் இருங்க. பேசி முடிச்ச பிறகு அடிங்க. நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், திமுக ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரசின் சின்னம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம், மதிமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம், இஸ்லாமிய கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், வன்னி அரசுவின் சின்னம், வன்னி அரசுவின் சின்னம். அன்பார்ந்த திண்டிவனம் தொகுதி வெற்றி வேட்பாளர், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னி அரசு அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின்
ஒன்றிய பெருந்தலைவர் ஐயா சொக்கலிங்கம் அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி பொறுப்பாளர் ரமணா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த KN புவனேஸ்வரன் அவர்களே, சுந்தரம் அவர்களே, தீன தயாளன் அவர்களே, பொன் மனோகரன் அவர்களே, பாண்டியன் அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த தேமுதிகவை சார்ந்த ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் அவர்களே, மதிமுகவின் சார்பில் இங்கே வருகின்ற நாகையன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சு மலைச்சாமி அவர்களே, மண்டல செயலாளர் திலீபன் அவர்களே, கருத்தியல் பரப்பு குழுவின் மாநில செயலாளர் சேரன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் மாத்தமிழன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் எழில்மலை அவர்களே, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் புரட்சி செல்வி அவர்களே, முன்னாள் ஒன்றிய செயலாளர் தமிழ் ஆதவன் அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர்கள் இளையவளவன், நாகராஜ், சிறுத்தை குணா, ஏப்பாக்கம் ரமேஷ், வேலு ஆகிய தோழர்களே மற்றும் சாரம் முகாமை சார்ந்த சிறுத்தைகளே, வகுப்பு தோழர் வழக்குரைஞர் பாலகிருஷ்ணன் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களே, கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோழர் ரவிக்குமார் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற வாக்காளர் பொதுமக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த துணை செயலாளர் முத்து ரெட்டியார் அவர்களே, நெடுஞ்செழியன் அவர்களே, தீர்த்தமலை அவர்களே, செந்தில் முருகன் அவர்களே மற்றும் திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 மணிக்கு நாம் இந்த இடத்திலே பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருந்தோம். கொளுத்தும் வெயில், தாங்க முடியாத வெயில், அந்த அளவுக்கு கடுமையான வெயில் தாழட்டும் என்று காத்திருந்து இப்போது நாம் பிரச்சாரத்தை தொடங்குகிறோம். இதன் பின்னர் மரக்காணம் வரையில் நான் செல்ல வேண்டும். 10 மணிக்குள்ளாக சென்று பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும். 4 நாட்களாக தொடர் சுற்றுப்பயணத்தில் நான் இருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடக்கூடிய பெரியகுளம் தொகுதியில், கள்ளக்குறிச்சி தொகுதியில், பன்ருட்டி தொகுதியில் பிரச்சாரங்களை முடித்துக் கொண்டு 4வது நாளாக இன்றைக்கு திண்டிவனம் வந்திருக்கிறேன். அப்படி சுற்றுப்பயணத்திலே வருகிற வழியில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்காகவும் பிரச்சாரம் செய்து வருகிறேன். இன்றைக்கு காலையிலே வானூரில் திமுக வேட்பாளர், விக்கிரவாண்டியில் திமுக வேட்பாளர், மயிலம் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் ஆகியோருக்கெல்லாம் பிரச்சாரம் செய்துவிட்டு இப்போது நம்முடைய தொகுதிக்கு, திண்டிவனம் தொகுதிக்கு, பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்களை நாடி வந்திருக்கிறேன், தேடி வந்திருக்கிறேன். முதல் முறையாக நமக்கு திண்டிவனம் தொகுதி கிடைத்திருக்கிறது. இந்த தொகுதியை ஒதுக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுகவுக்கு சொந்த சின்னம் இருப்பதைப் போல, அதிமுகவுக்கு சொந்த சின்னம் இருப்பதைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்த சின்னம் கிடைத்திருக்கிறது.
25 ஆண்டு கால போராட்டம். ஒவ்வொரு முறையும் தனித்தனியே சுயேட்சை சின்னங்களில் நின்று வெற்றி வாய்ப்புகளை இழந்திருக்கிறோம், வெற்றியும் பெற்றிருக்கிறோம். 25 ஆண்டு கால உழைப்புக்கு பின்னர், நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்னர் நமக்கு இந்த அங்கீகாரம் எப்படி கிடைத்தது என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவால் கிடைத்திருக்கிறது, ஒத்துழைப்பால் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள், இதில் 2 தொகுதிகளில் நாம் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றோம். பானை சின்னத்தில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி 2 எம்பிக்கள் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் தரும். 7 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் தரும். அல்லது 6% மேல் எதுவுமே ஜெயிக்கல, ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு எம்பி இல்ல, ஆனா போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து நமக்கு தமிழ்நாடு தழுவிய அளவில் 6% வாக்குகள் கிடைத்தால் அங்கீகாரம் கிடைக்கும். நமக்கு எப்படி அங்கீகாரம் கிடைத்தது என்றால், சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் நமக்கு அங்கீகாரம் கிடைத்தது. சிதம்பரம் தொகுதியில் நான் ஏற்கனவே வெற்றி பெற்றேன், ஆனால் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. 2009 சிதம்பரம் தொகுதியிலே நான் மறுபடியும் வெற்றி பெற்றேன். 2019 அங்கீகாரம் கிடைக்கவில்லை. எப்போது அங்கீகாரம் கிடைத்தது என்றால், விழுப்புரத்தில் வெற்றி பெற்ற பிறகுதான் அங்கீகாரம் கிடைத்தது. ஆகவே விழுப்புரம் தொகுதி வாக்காளர்களுக்கு, நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களுக்கும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு விசிக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறது என்றால், அதற்கு விழுப்புரம் தொகுதியில் நாம் பெற்ற வெற்றியும் ஒரு காரணம். அந்த பெருமை விழுப்புரம் மாவட்டத்துக்கு சேர்ந்திருக்கிறது. ஆனால் இன்னும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து ஒரு எம்எல்ஏ கூட நாம் சட்டமன்றத்திற்கு செல்லவில்லை. ஏற்கனவே கண்டமங்கலத்தில் விஜயராகவன் போட்டியிட்டார், முகையூரில் சிந்தனை செல்வன் போட்டியிட்டார், அதன் பிறகு வானூரில் வன்னியரசு போட்டியிட்டார், அதற்கு முன்பு வானூரில் ரவிக்குமார் போட்டியிட்டார் 2011 16 மக்கள் நல கூட்டணியில். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டமாக இருந்த காலத்தில் கண்டமங்கலம், அதன் பிறகு முகையூர், அதன் பிறகு வானூர் 2 முறை. இப்படி விழுப்புரம் மாவட்டத்திலே நாம் 4 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டும் ஒரு முறை கூட சட்டமன்றத்திற்கு செல்லுகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் உங்களை நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன், தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த முறை அந்த வாய்ப்பை நாம் இழக்கலாமா? வெற்றி வாய்ப்பை இழக்க விடுவோமா? தயவு கூர்ந்து நீங்கள் ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் பானையிலே கொட்ட வேண்டும். பானையில அள்ளி அள்ளி கொட்ட வேண்டும். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. இந்த முறை நாம் வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது. சட்டமன்றத்திற்குள்ள திண்டிவனம் தொகுதியிலிருந்து முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைகிற வாய்ப்பு உருவாக போகிறது. அந்த பெருமை உங்களுக்கு சேரப்போகிறது. முகையூர் முடியவில்லை, கண்டமங்கலம் முடியவில்லை, வானூர் முடியவில்லை. ஏனென்றால் திண்டிவனத்திலிருந்துதான் செல்ல வேண்டும் என்று நமக்கு காலம் கட்டளையிட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பு திண்டிவனத்து சிறுத்தைகளுக்குத்தான், பொதுமக்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு அமைய இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நம்முடைய வாக்குகளை சிதறடிக்க முயற்சிப்பார்கள். காசு பணம் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் 2 ஓட்டு உங்க அண்ணனுக்கு போட்டுருங்க, திருமாவளவருக்கு 2 ஓட்டு எங்களுக்கு போடுங்க என்று சொல்வார்கள். தயவு கூர்ந்து அப்படி வாக்குகளை சிதறவிடக் கூடாது. அல்லது விசிலடிப்பவர்கள் வந்து கேட்பார்கள். விசிலடிப்பவர்களுக்கு நீங்கள் தேர்தலுக்கு போங்க, அங்கேதான் விசிலடிக்க முடியும், சட்டசபையிலே விசிலடிக்க முடியாது என்று தெளிவுபடுத்தினார்.
உங்கள் கிராமத்திலே, உங்கள் தெருவிலே, உங்கள் வீதியிலே அப்படி ஒரு ஓட்டோ 2 ஓட்டோ மாறி போகும் நிலை இருந்தால் அந்த தம்பிகளை கூப்பிட்டு பேசி இந்த முறை வன்னியரசுக்கு பானைகளை போடுங்கள். இந்த வாக்குகளை வீணாக்க வேண்டாம். 32-33% எடுத்தால்தான் வெற்றி பெற முடியும். அப்படி தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் நண்பர் விஜய்க்கு வாக்கு வங்கி சர்வே முடிவுகளில் வரவில்லை. ஆகவே ஒரு இடத்தில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது என்பதுதான் சர்வே முடிவு சொல்லுகிறது. சர்வேன்னா தெரியலையா? போய் கணக்கெடுப்பாங்க, ரேண்டமா விசாரிப்பாங்க, ரகசியமா. அந்த சர்வே முடிவுகளில் ஒரு இடத்தில் கூட அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி இருக்கிற போது அந்த வாக்குகளை ஏன் வீணாக்க வேண்டும், விரயமாக்க வேண்டும்? எடுத்து சொல்ல வேண்டும். அந்த வாக்குகளை சிதறடிக்க கூடாது. நண்பர் விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து ஒரு வதந்தியை பரப்புகிறார்கள். என்ன வதந்தி என்றால், இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் தான், புதிய வாக்காளர்கள் தான் பெருவாரியாக அவருக்கு போகிறார்கள். மற்ற சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இடிச்சவாயங்க இல்லையா? இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இடிச்சவாயர்களாம். சினிமா மாயைக்கு மயங்கி ஓட்டு போட்டுருவாங்களாம். இது திட்டமிட்டு கட்டமைக்கக்கூடிய ஒரு அவதூறு. அதாவது பிற சமூகங்களை சார்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் விழிப்பாக இருக்கிறார்கள் என்பதை போலவும், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் சினிமா மாயைக்கு மயங்கக்கூடியவர்கள் என்பதை போலவும், அதனால் திருமாவளவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள், நடிகருக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் என்றெல்லாம் கட்சி வர ஆரம்பித்த நாளில் இருந்து திட்டமிட்டு ஒரு வதந்தியை, அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை இல்லை, பொய் என்று நிரூபித்து காட்டுவதற்கு திண்டிவனத்திலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்கள் கட்டுக்கோப்பாக இருந்து வாக்களிக்க வேண்டும். நாங்கள் கொள்கை சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், வெறும் சினிமா மயக்கத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் இல்லை. சினிமா மோகத்தின் அடிப்படையில் எங்கள் வாக்குகள் ஒருபோதும் சிதறாது. நாங்கள் போராடி 25 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் கட்சியை ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வென்றெடுத்திருக்கிறோம். அதை தக்க வைக்க நாங்கள் இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்வோம் என்று நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். 2 MP தொடர்ந்து நீடித்தால் அந்த சின்னம் நமக்கு தக்க வைக்க முடியும். அல்லது 7 MLA வெற்றி பெற்றால் இந்த சின்னத்தை தக்க வைக்க முடியும். ஒவ்வொரு தேர்தலிலும் அப்படி வெற்றி பெற்றால்தான் சின்னம் தொடரும். இப்ப அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள் பல கட்சிகள், பாமக கூட அங்கீகாரம் இழந்துருச்சு. அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு விண்ணப்பம் செஞ்சு, முன்கூட்டியே விண்ணப்பம் செஞ்சு, வேற யாருக்கு இதை ஒதுக்காதீங்க, நாங்க பயன்படுத்துற சின்னம் எங்களுக்கே கொடுங்கன்னு கேட்டு இப்ப வாங்கி இருக்கிறாங்க. அது அங்கீகாரத்தால் வந்ததல்ல. அங்கீகாரத்தை இழந்த பிறகு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்க வேண்டும் என்று வாங்கி இருக்கிறார்கள். அதை போல நம்முடைய கட்சிக்கான அங்கீகாரத்தை நாம் இழந்து விடாமல் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும். அதன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 8 தொகுதிகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். 8க்கு 8, 100க்கு 100 நாம் வெற்றி பெற வேண்டும். 8 தொகுதி, திசை 8 திசை, 8 திசையெங்கும் புகழ் பரப்பக்கூடிய ஒரு மாபெரும் பேர் இயக்கமாக இந்த இயக்கம் வளரட்டும் என்று வாழ்த்தி நமக்கு 8 தொகுதிகளை வழங்கியிருக்கிறார். அதிலே ஒரு தொகுதி திண்டிவனம் தொகுதி. இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய தம்பி வன்னியரசு நீண்ட காலமாக என்னோடு நெருக்கடிகளிலும் பல இன்னல்களிலும் தொடர்ந்து சமரசம் இல்லாமல் களமாடி வருகிறவர். இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட நாளில் இருந்து கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக பணியாற்றி வரக்கூடியவர். அதனால் அவர் இந்த முறை கட்டாயம் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்று திண்டிவனம் தொகுதியிலே உங்களை நம்பி நான் களமிறக்கி இருக்கிறேன். சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? கட்டாயம் அனுப்புவீர்களா? அவருடைய கடந்த கால அர்ப்பணிப்புக்கு நாம் தருகிற வெகுமதி அது. தொலைக்காட்சி விவாதங்களில் நீங்கள் அவருடைய வாதங்களை கேட்டிருப்பீர்கள். கொள்கை புரிதலோடு எதிரிகளை திக்குமுக்காட வைக்கக்கூடிய அளவுக்கு வாத திறமை உள்ளவர் தம்பி வன்னியரசு.
இவர் இப்போது தொலைக்காட்சிகளிலே வாதிட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் சட்டமன்றத்திற்கு போனால் சட்டமன்றத்திலும் இந்த மக்களின் பிரச்சனைகளை துணிச்சலாக எடுத்துரைப்பார். தொகுதி மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பார். ஒட்டுமொத்த தமிழகம் எங்கும் இருக்கிற விளிம்பிடுவை மக்களுக்காக குரல் கொடுப்பார். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்ட ஒரு போராளியாக களத்திலே அவர் இன்றைக்கும் நம்மோடு நிற்கிறார். சட்டமன்றத்திலும் அப்படி குரல் கொடுப்பார். ஆகவே தம்பி வன்னியரசு அவர்களை வெற்றி பெறச் செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. இவர் இந்த தொகுதியை சார்ந்தவரா, இவர் இறக்குமதி செய்யப்பட்டவர் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இவர் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடக்கூடிய தகுதி வாய்ந்தவர், எந்த தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய தகுதியை பெற்றவர். ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் என்னோடு பயணித்து வருகிறவர், எல்லா பிரச்சனைகளிலும் களத்திலே நிற்பவர். தொலைக்காட்சி விவாதங்களில் மட்டுமல்ல, நேரடியாக களத்தில் நாம் சந்திக்கிற போராட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்று வரக்கூடியவர். எண்ணற்ற பல வழக்குகளை சந்தித்து இன்றைக்கும் நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி வருபவர். இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்றால் திண்டிவனத்தில் உங்களோடு தங்குவார். 5 ஆண்டுகளுக்கு உங்களோடு இருந்து உங்களை நாள்தோறும் சந்திக்கிற ஒரு சராசரியான ஒரு அரசியல் தலைவராக உங்களோடு இருப்பார். அவர் தொகுதி பக்கம் தலை காட்டாதவர் என்ற பெயரை ஒருபோதும் எடுக்க மாட்டார். 24 மணி நேரமும் நீங்கள் அவரை எளிமையாக சந்திக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பகுதியிலேயே அவர் வீடு எடுத்து தங்கி உங்களில் ஒருவராக இருந்து உங்களுக்கான பணிகளை மேற்கொள்வார் என்கிற உறுதியை நான் தர கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த நாளில் இருந்து எஞ்சிய 11-12 நாட்கள் வரை கண் துஞ்சாமல் நீங்கள் ஒவ்வொரு வாக்கையும் சேகரிக்க வேண்டும். எல்லோரையும் சந்தித்து இவர் நமக்கு போட மாட்டார் அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடாது. அவர்கிட்ட போய் நீங்க பேசணும். நீங்க இவ்வளவு நாளா வெளியில போட்டுக்கலாம், இந்த முறை எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் அக்கா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை என்று அவர்களை சந்தித்து நமக்கு போடாதவர்கள் என்று யாரையும் புறந்தள்ள வேண்டாம், அவர்களையும் வென்றெடுத்து நமக்கு போட வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டும், வேண்டுகோள் விடுக்க வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் வேட்பாளராக மாறி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டுகோள் விடுத்து தம்பி வன்னியரசு அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என, பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம். சாரம் எனக்கு புதியதல்ல, அடிக்கடி வந்த கிராமம், என்னோடு படித்த வழக்கறிஞர் பாலகிருஷ்ணனுக்கு சொந்த கிராமம். ஆகவே எனது சொந்த கிராமமாகவே இதை நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்ற ஆதி ஆசா திருமலை, படையூர் குமார் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி, வணக்கம். ஐயா பொண்ணா, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கலாம் கும்பல தூக்கிட்டு வராதுங்கப்பா. பல முறை சொல்றேன், இவரு போடுற கூச்சல் அது திடுக்கிட்டு பாந்துச்சுன்னா நெஞ்சிலேயே நிற்கும் அந்த பயம். சிவசங்கர், வசந்தி ஆகியோரின் இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு பிரபாகரன் என்ற பெயர் பற்றி வாழ்த்துகிறேன். என்ன பேரு? அமுதமொழியா? அமுதமதி. அமுதமதிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த திண்டிவனம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் தேர்தலை போட்டியிடுகின்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய நமது சின்னம்
நமது சின்னம் தாமரை சின்னம் வெற்றியின் சின்னம் தாமரை சின்னம் வன்னி அரசின் சின்னம் இடுப்ப வண்டிய இங்கே நேரம் ஆச்சு அடுத்த பாயிண்ட் போக வேண்டாமா நமது சின்னம் தாமரை சின்னம் நமது சின்னம் தாமரை சின்னம் தலைவர் எழுத்து தமிழின் சின்னம் நமது சின்னம் தாமரை சின்னம் நமது வெற்றி வேட்பாளர் வண்டி அரசின் சின்னம் தாமரை சின்னம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமாரின் சின்னம் தாமரை சின்னம் நமது சின்னம் தளபதி ஸ்டாலின் சின்னம் தளபதி ஸ்டாலின் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் தாமரை சின்னம் தலைவர் எழுத்து தமிழின் சின்னம் தாமரை சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் தலைவர் எழுச்சி தமிழரின் சின்னம் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் மல்லி அரசின் சின்னம் அண்ணன் மல்லி அரசின் சின்னம் போடுங்கம்மா ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு பாடு சின்னத்தை பார்த்து நமது சின்னம் நமது சின்னம் தலைவர் எழுச்சி தமிழரின் சின்னம் தலைவர் எழுச்சி தமிழரின் சின்னம் தலைவர் எழுச்சி தமிழரின் சின்னம் அண்ணன் நன்றி உரை சொல்லுவார்ப்பா. அன்பார்ந்த கழகத்தின் சார்பாக போட்டிருக்கிற வேட்பாளர் மரியாதைக்குரிய வன்னி அரசு அவர்கள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பாடச்சின்னத்திற்கு வாக்களிக்க வருகை புரிந்த அனைத்து கட்சியுடைய தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை உரையாற்றி செல்ல இருக்கின்ற தலைவர் கோல் திருமாவளவன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி ரவி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி 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 நன்றி. அண்ணா வண்டியில இருந்து கொஞ்சம் இறங்கணும் அண்ணா.